ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்துல ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக தொண்டனாய் மாறி தலைவரை பற்றியும், இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றியும், இன்னும் நிர்வாகிகளை பற்றியும், கட்சியோட நிலைப்பாடுகளை குறித்தும், அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்ற பல ரகசியங்களை நம்ம கிட்ட உடைச்சி பேசுறதுக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறவர் நந்தவனம் நந்தகுமார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ஒன்று கூட்டி தமிழ்நாட்டிலேயே ஒரு பேசும் பொருளாக்கியிருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? இல்லை, இது வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லையே, உலகளவுலேயே 41 பேர் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து உலகளவுலேயே கட்சியை வந்து ப்ரொமோஷன் வந்து ஒரு இது மாதிரி எந்த கட்சிக்குமே இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சி கூட ஒரு அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு தெரியாது, ஒரு சைனாக்காரனுக்கு தெரியாது, ஒரு ரஷ்யாக்காரனுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி டிவிக்கேங்கிற கட்சியை வந்து எல்லாத்துக்கும் பறைசாற்றி கொண்டு போய் எப்பயோ நிப்பாட்டியாச்சு. இன்றைக்கி வந்து இதை வச்சு ஒரு கேள்வியாக கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள், மற்ற மக்கள், அரசியல்வாதிகள்லாம் நாங்களாம் எவ்வளோ ஃபார்வர்டாக போயிருக்கோம். ஓகே, ஆமாம். அவர் தான் ஃபாரினில் போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கோஷத்தெல்லாம் போட வச்சிங்க. அது எங்களோட தொண்டர்கள் அங்கேயும் இருக்காங்க. ஃபாரின்லேயும் கண்டிப்பாக அவங்களாம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறதுனால தான் உலகத்தரத்துக்கு எங்களோட கட்சியோட புகழ் வந்து போய் சேருது. இப்போ தமிழக வெற்றி கழகன்றது வேர்ல்டு வைடு கட்சி ஆயிடுச்சு, தேசிய கட்சியெல்லாம் தாண்டி. இன்னும் சொல்லப்போனால் உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒன்று போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் நாங்கள் வந்து வேர்ல்டு வைடுன்னே கிடையாது, யூனிவர்ஸ் அண்ட சராசரமும் டிவிக்கோட புகழ், டிவிக்கோட ஆட்சி நிலை பெற்று இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த இப்போ செயல்பாடெல்லாம் நடந்து. விண்வெளியில் போயிட்டு உங்களுடைய ஆட்சி நடத்தணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. கண்டிப்பாங்க. இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போயிடுறாங்க, பட் இங்கே எலெக்ஷன் டைமில் அவங்களால ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. அப்போ அங்கே இருக்கிற ஓட்டு அவங்க ஒரு மனிதனுக்கு ஓட்டு உரிமை உண்டா இல்லையா? நிச்சயமா. அந்த மனிதனுக்கு ஏன் ஓட்டு உரிமையை பறிக்கிற சூழ்நிலை வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த ஓட்டெல்லாம் யார் கலெக்ட் பண்ணுறது? அதை பற்றின சிந்தனை இது வரைக்கும் உலகத்தில் எவனுக்காவது இருந்திருக்கா? எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் மட்டும்தான் அதை செஞ்சிச்சு. விண்வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஓட்டுரிமை வேணும், அண்ட மற்ற ஸ்பேசஸில் இருக்கிறவங்களுக்கும் வேணுங்கிற ஒரு இதனால தான் இது வந்து ஆக்கப்பூர்வமாக நடத்துகிறோம். அப்போடைய உங்கள் இலக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டெல்லாம் இல்லை, விண்வெளியில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் இருக்கிறவங்களோட ஓட்டு கலெக்ட் பண்ணுறதும் தமிழக வெற்றி கழகத்தோட குறிக்கோளாக இருக்குது. ஆமாங்க. ஏன் தனி விமானத்தில் பயணம் பண்ணுறோம்? அடுத்தடுத்த கிரகத்துக்கும் பயணம் பண்ணுறதுக்காக தான் இங்கேயே வந்து தனி விமானத்தை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த இதெல்லாம் ட்ராவலுக்கான இது இங்கேயே முன்னோட்டமாக நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். அந்த டைமில் வந்து நாங்கள் 2026க்கு எங்கேயுமே ஓட்டு போடாதான் உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்த நாங்கள் கண்டிப்பாக கட்டமைப்போம். கண்டிப்பாக. ஓகே, உங்களுடைய கட்டமைப்புக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். இது நீங்கள் தனி விமானம் அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. எங்களுக்கு வந்து ஓசி பஸ் வேண்டாம், எங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்ற ஒரு கோஷமும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒழிக்கிறதா நம்ம என்ன பண்ணுறோம் கேட்குறோம். இதனுடைய கருத்து உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் என்ன இதனுடைய கருத்தை சொல்ல போகிறீங்க? ஆமாங்க. அதாவது மன்னராட்சி நடக்குதுங்கிற இடத்துல ஜனநாயக ஆட்சியில் மன்னராட்சி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டிவிகே தலைவர் வந்தார்னா மக்களும் மன்னர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 1000 ரூபா பிச்சை காசு வாங்குறதுக்கும் ஒரு இலவச பஸ்ஸில் போகிறதுக்கும் அப்படிங்கிற பொழப்புக்கா நம்ம பிறந்து இருக்கிறோம் இந்த நாட்டில். புரியுதுங்களா? இது வந்து எங்களுக்கு இலவசங்கிற பேரில் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறீங்க. புரியுதுங்களா? எங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி அதில் ஒரு 150 ரூபாய் கொடுத்து எங்களை அறிமுகப்படுத்துறீங்க. புரியுதுங்களா? ஒரு 15 கிலோ அரிசி கொடுத்து எங்களை வந்து அடிமைப்படுத்துறீங்க. இலவசம் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்களை ஏமாத்துறீங்க. இலவசத்தை கொடுத்து எங்களை ஏமாத்துறீங்க. அந்த இலவசமே இல்லாமல் பண்ணிடுவோம். எங்கள் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக வந்து தலைவர்கள் யாருக்குமே இலவசங்கிறதே இருக்காது. புரியுதுங்களா? இலவசம் அவரவர்களோட வேலைக்கு தகுந்த ஊதியமும். அவங்க வேலை இல்லாத மனிதனே இருக்க மாட்டாங்க. வேலை இல்லாத மனிதன் இல்லாமல் இருக்கிறப்ப நாடு எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போகலன்னா சும்மா வெட்டியா இருந்தா நாடு வளர்ந்துரும், அவ்வளவுதான். அதானே. ஏங்க எல்லாரும் வேலை செஞ்சா முன்னேற்றம் இருக்குமா இல்லையாங்க? எல்லாரும் வேலை செய்யற ஒரு வாய்ப்பை எங்கெங்க ஏற்படுத்தியிருக்கு மற்ற கட்சி? இது வரைக்கும் எத்தனையோ ஆண்ட கட்சி இருக்குது. இதெல்லாம் ஆண்ட கட்சி இல்ல, பேண்ட கட்சி. ஆமா, அதெல்லாம் நமக்கு எங்கள் ஆட்சி மட்டும்தான் உண்மையிலேயே ஆளும் திறமை படைத்த ஒரு கட்சியா இருக்கும்.
ஆமா, எங்களோட செயலாளர்கள் பொருளாளர்கள் எல்லாம் அவங்களோட திட்ட வகுத்தெல்லாம் நாங்க அவ்வளவு திட்டம் போட்டு திட்டத்தை தீட்டி வச்சிருக்கோம். யாருகிட்டயும் அந்த சீக்கிரட்டா நாங்க என்ன இப்ப நாங்க வெளியிட்டா கூட அடுத்த கட்சி காப்பி அடிச்சு ஜெயிச்சு போயிருவோம். புரியுதுங்களா? அதனால வெரி சீக்கிரட்டா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த கொள்கை பரப்பெல்லாம் நாங்க சொல்லாம வெறும் எதிர்ப்பை மட்டுமே தெரிவிச்சுட்டு இருக்கோம். எங்களோட கொள்கைகளை சொல்லிட்டா அந்த கொள்கையை அடுத்த இப்ப நாங்க சொல்ல போற கொள்கையெல்லாம் திடீர்னு வந்து பார்த்தா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிடலாம். அப்புறம் அந்த மாங்கொட்டை மாம்பழம் அந்த கட்சிக்காரர் எடுத்து நடத்தி ஜெயிச்சிடலாம். இன்னும் மற்றும் பல கட்சிகள்லாம் ஏகப்பட்ட கட்சிகள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா வைகோ அவர்கள் கூட ஒரு என்ன சொல்றது திமுக ஆதரவுக்கான பேச்சு அவர் மாதிரி பேச முடியாது. அவரு கூட எடுத்து நடத்தலாம் பேசி பயங்கரமா. இப்ப ஸ்டாலினை பத்தி எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவர் பேசவே மாட்டாரு. அவரு எங்களோட திறமைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கும் அவருக்கும் சென்ஸ் கிடையாது. அப்போ உங்க தலைவருடைய சென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருக்குமே தகுதி இல்லை. தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே, மூத்த அரசியல்வாதிகள் இப்ப இருக்கிற நாம் தமிழ் கட்சி சீமான் முதற்கொண்டு யாருக்குமே உங்க தலைவருடைய அந்த போக்கஸ், கோல், அச்சீவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சென்ஸ் யாருமே இங்க இல்லை. அறிவு இல்லைங்க, அவ்வளவுதான். தமிழாக்கமா சொல்லணும்னா எவனுக்குமே எங்க அறிவு கிடையாது. எங்க தலைவருக்கு இருக்கிற அறிவு அவர் சொல்றத கேட்கிற எங்களுக்கு இருக்கிற அவர் சொல்றத அவர் பார்த்த பார்வையில நாங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோங்க. ஆமா, அவர் என்ன நினைக்கிறாருங்கிற செயல்திறன் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கான முயற்சி தான் நாங்க இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதோட செயல்பாடுகளா இருந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து எங்களோட இதுல வந்து இப்ப ரீசெண்டா ஆதவர்ஜுனா அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வீரமா பேசுறோங்கிறது மாதிரி பேசுவானுங்க. ஆனா எவன்ட்டுமே வீரம் இல்ல, அது இருக்காது. சும்மா சொம்ப மாதிரி பேசுவானுங்க மேடையில. புரியுதுங்களா? எங்கால பாத்தீங்கல்ல, சூப்பரா பேசினாரு. இதுக்கு மேல எந்த அரசியல்வாதி பேச முடியும்? ஒத்தைக்கு வா பாத்திரலாம் அப்படின்னு தைரியமா கூப்பிடுறாரு. வர சொல்லுங்களேன், வர மாட்டானுங்க. ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாதுங்க. ஆமா, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த தில்லு வரும். யாரும் அப்படி கிடையாது. சீரியஸா சொல்றேன். எங்க ஆதவர்ஜுனாவை ஒண்ணும் இல்ல, அவர் சொல்றாருல, எங்களை தூக்கி உள்ளார போடுங்கடா அப்படின்னு. எங்க தலைவர் மேல கையை வச்சு உள்ளார போட முடியுமா? இல்ல ஆதவர்ஜுனா மேல கையை வச்சு உள்ளார போட முடியுமா? ஏதோ ஈத்தர மாதிரி ஒரு அதாவது கைதி பண்றோங்கிற பேருக்கு ஏதோ கடைநிலைக்கும் கடைநிலையில இருக்கிற ஒரு தொண்டனை போய் நீங்க பண்றீங்க. ஆமா, தைரியம் வந்து இங்க நடத்தி பாருங்களேன். ஆனா நீங்க இல்லவேலிய ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா? மறுபடியும் அது வந்து எல்லாருக்கும் பதிவு பண்ணப்பட்ட வாசகமா நீங்க சொல்றது எங்கங்க யாருங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சா? ஒரு விஷயம் ஓடி ஒளிஞ்சோன்னு சொல்ற நீங்க எங்க தேர்ந்தீங்கன்னு யாராவது சொன்னீங்களா? 3 தனிப்படை வச்சு தேர்ந்தோம் சார். ஏங்க ஒரு விஷயங்க, புசி ஆனந்தா தேர்னதா சொல்றீங்க. அது எவனாவது ஒருத்தன் அந்த பஸ்ஸுக்குள்ளார ஏறி பார்த்தானா? அந்த கேரவானுக்குள்ளார தான் அவர் உட்காந்துருந்தாரு. அந்த கேரவான்ல தான் அத்தனை நாள் இருந்தாரு. அந்த கேரவானுக்குள்ளார எவனாவது ஒருத்தன் ஏறி பார்த்தானா? கேட்டா அவன் எங்க போனானுங்க என்ன அப்படின்னு. இப்ப எங்க நிர்மல்குமார் வலை வீசி தேடணும்னு, ஆமா வீட்டுக்குள்ளாரெல்லாம் வந்து தேர்னாங்க அப்படின்னு தேர்னானுங்க. எங்க தேர்னானுங்க? கட்லு கீழ இருந்த பார்த்தானுங்களா? வீடு ஃபுல்லா தேர்னாங்க. கட்லு கீழ இருந்தோன்னு சொல்ல பார்த்தானுங்களாங்கிற. என்ன மயிர தேர்னானுங்க? அப்புறம் கடல்ல இருந்தோம், அதுல இருந்தோம், இதுல இருந்தோம்லாம் எல்லாம் தேடுறதுன்னு சரியா தேடலைங்க. புரியுதுங்களா? தேடுற அளவுக்கு நாங்க வச்சுக்கல. ஒருவேளை வீட்டையே அலசி ஆராய்ஞ்சவங்க கட்லு கீழே பார்த்திருந்தாங்கன்னா மாட்டி இருந்துப்பாங்க போல இருக்கு. ஏங்க ரைட்டுங்க, நீங்க ஓகே தேடினீங்க, நாங்க கிடைக்கல. அப்படியே நாங்க மாட்டிருந்தாலும் நீங்க என்ன எங்களை புடிங்கி இருக்க முடியும்? நாங்கெல்லாம் இப்ப இவ்வளவு பேசிருக்கிறத பார்த்தாலும் நீங்க மிரட்டுறீங்கன்னு இல்ல. இதுக்கப்புறம் வரப்போற பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, வேற லெவல்ல பேசுவோம். எங்களோட டார்கெட்டு இந்த ஆட்சி ஏற்கனவே கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி. அந்த கலைக்கப்பட வேண்டிய ஆட்சியை நாங்க வந்து வேற வழி இல்லாம விட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஒண்ணும் இல்ல, இவங்க நாங்க பேசுற அடுத்தடுத்து நாங்க எடுத்து வைக்கிற மூவ்மெண்ட்டுக்கு எங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல போர் 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 அப்படின்னு ஒரு முழக்கம் நடக்கலைன்னா பாருங்க. அப்போ போர் செஞ்சுதான் நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறீங்க. எலெக்ஷனை பார்த்து நீங்க ஆட்சி பிடிக்க போறது இல்ல. ஒரு தீமை ஆட்சியை அப்படியே தரமட்டமாக்கி அழிச்சு முடிக்கணும்னா போர் தேவைப்படும். அந்த போர் சங்கு தான் எங்க ஆதவர்ஜுனா. ஒரு சங்கு முழக்கம் தான் அன்னைக்கு நடந்த அந்த
மேடையில பேசுனது. ம், ம். புரியுதுங்களா? ஒரு சங்கு முழக்கத்துக்கே பயந்து கிடக்குறீங்க. மத்த போர் நடக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லாரும் ஓட விட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? யாருமே இல்லாத ஒரு விஷயத்துல தான் ஒரு ஒரு புதுமையை உருவாக்க முடியும். ஓகே. புரியுதுங்களா? பழசுல போய் என்னைக்குமே கட்டமைச்சோம்னா அது வந்து கட்டுமானம் சரியா இருக்காது. புரியுதுங்களா? ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையும் நடத்தணும். ம். எல்லாமே உருவாக்கணும். இங்க நாங்க எல்லாத்தையுமே அப்படியே தரமட்டமாக்கி எல்லாரையும் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு புது விதமான ஒரு உலகத்தை அமைக்கிறதுக்கும் புதியதோ ஒரு உலகம் செய்வோம் அப்படின்னு முன்னாடிலாம் சொல்லி வச்சுட்டு போனானுங்க. எவனாவது புதியதொரு உலகம் இது வரைக்கும் செஞ்சானா? சரி. ஒரு மயிராண்டியும் செய்யல. ம். புரியுதுங்களா? பெரியவங்க பேச்சு சொல்லிட்டு போனதை எவனாவது கேட்டுறதுக்கு நாதி இல்ல. எந்த கட்சிக்கும் அந்த திறமை கிடையாது, அந்த திராணி கிடையாது. புரியுதுங்களா? எங்க டிவிகே கட்சி மட்டும்தான் அந்த புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கிற வார்த்தைய உருவாக்கி வைக்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் மட்டும்தான் செய்வார். வேற எந்த தலைவனுமே கிடையாதுங்க. இங்க எல்லாமே அதாவது தலை இருக்கிறவன்லாம் தலைவன் கிடையாதுங்க. புரியுதுங்களா? தலைவன் அப்படிங்கிறதுக்கு தலைமை பண்பு இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு அமைதி இருக்கணும். எங்கேயாவது இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது எங்கேயாவது பேசினாரா? கேட்டா பத்திரிகையாளர்கள்ட்ட மீட் பண்ணி பேசல, பத்திரிகையாளர்கள்ட்ட மீட் பண்ணி பேசல அப்படின்னு எதுக்கு பேசணும்? 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்கறதுக்கா நான் பேசணும்? புரியுதுங்களா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுறதுக்கு ஒரு இருக்கணும். அது யார் கேட்பா? இப்ப தலைவர் உட்காந்து பேசுறாரு. ஆமா. அப்ப அவ்வளோ பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, ஆமா. எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சினோம்ல. இது பத்திரிகைக்காரன் செய்வானுங்களா? எவனாவது கை தட்டுவானாங்க நான் பேசுறதுக்கு? அடுத்தடுத்த கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறவன் எழுத்தாப்புல நிக்க வைக்க கூடாதுங்க அவனெல்லாம். சர்வாதிகார போக்கு சார் ஏங்க மக்களாட்சி நடக்குன்னு சொல்ற சர்வாதிகார போக்கா? கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரியான கேள்வி கேட்க தெரியலையே, அறிவு இல்லையே. அறிவு இருக்கிறவங்கள்ட்ட நாங்க உட்காந்து பேசலாங்க. அறிவு இருக்கிறவங்களை மீட் பண்ணி பேசலாம். அறிவு இல்லாத மடையர்கள் நாங்க சந்திச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, கொட்டி கிடக்கு போல இருக்கு அறிவு. ஏங்க ஒரு விஷயங்க, பிறப்பிலே அறிவோட இருக்கிறவங்க பிறப்பிலே அறிவோட இருக்கணும். மத்ததெல்லாம் அப்படி கிடையாது. மத்த கட்சிக்காரனுங்களாம் அப்படி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஸ்பெஷல். ஏங்க வேற என்னங்க ஸ்பெஷல் இருக்கணும்? வேற என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு வேணும்? அதெல்லாம் சும்மா நடைமுறைக்கு ஒத்து வர விஷயத்தை பத்தி பேசுவோம். நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள் எல்லாமே என்ன நாங்கெல்லாம் வந்து எல்லாருமே கட்சியை கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கட்சியை கற்பனையில நடத்திட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் நிஜத்துல நடத்திட்டு இருக்கோம். அதான் 2026 முதல்வர் நீங்க சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. வேற ஏங்க 10 வருஷமா சீமான் எல்லாம் வந்து கட்சி நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருவாராம். ஆமா, இவர் வர்றதுக்குள்ளார வயசாயிருங்க. நாங்களாம் அப்படியா? வந்தோம்ல, நின்னோம்ல, வேற லெவலுங்க. அதாவது நீங்க எங்களோட கட்சி, அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எங்களோட திட்ட வகுங்களை நாங்க சொல்லக்கூடாது. சொன்னா அடுத்த கட்சிக்காரங்க அந்த இது காப்பி அடிச்சு அவங்க வெற்றியாளர் ஆயிருவாங்க. கொள்கைகளை கூட நீங்க காப்பி அடிச்சுதான் சொல்றாங்களா சார்? திமுக கிட்ட இருந்து கொஞ்சம், அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம், நாம் தமிழர் கிட்ட இருந்து கொஞ்சம், பாமக கிட்ட இருந்து கொஞ்சம், இப்படி கொள்கைகளை வந்து எல்லாரும் கட்சியில இருந்து திருடி தான் நீங்க வந்து கொள்கை சொல்றீங்க. இப்ப உங்க கிட்ட இருந்து எல்லாரும் திருடிடுவாங்க, காப்பி அடிச்சிருவாங்க. என்னத்த நாங்க கொள்கையெல்லாம் காப்பி அடிச்சோம்? ஓகே, நாங்க காப்பி அடிச்சோங்கிறதெல்லாம் சொல்றீங்க, ரைட்டு. எங்க கொள்கை என்னன்னு இது வரைக்கும் எவனுக்காவது ஒருத்தனுக்கு தெரியுமா? சொன்னாதானே சார் தெரியும். சொன்னாதானே தெரியும். அப்ப எங்க கொள்கையே என்னன்னு தெரியாம நாங்க அடுத்ததுல இருந்து காப்பி அடிச்சோம்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நாங்க எங்கேயும் காப்பி அடிக்கணும் இல்ல. எங்களுக்குன்னு சுய புத்தி இருக்கு, சுய அறிவு இருக்கு, சுய சிந்தனை இருக்கு. புரியுதுங்களா? தலைவருக்கு வந்து என்ன சொல்றது, சில வார்த்தைகள் வந்து ரொம்ப கொச்சத்தனமா இருக்கும். புரியுதுங்களா? தற்குறி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. இவர்கள் எல்லாம் தன் குறி அறியாதவர்கள். தன் குறி அறியாதவர்கள் தான் தற்குறின்னு வார்த்தையை பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, புரியுதுங்களா? நாங்கெல்லாம் வந்து தன்னை அறிந்தவர்கள். தன்னை அறிந்தவர்கள். முதல்ல ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னை அறிஞ்சிருக்கணும். தன்னை அறிஞ்சாதான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸும் வலியும் வேதனையும் புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி நாங்கெல்லாம் வந்து எங்க தலைவரும் சரி, எங்களை தலைவரோட அடுத்தடுத்த எல்லா படிநிலையிலும் நாங்கள் வந்து எங்களை நாங்க அறிஞ்சவங்க. புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு முழு என்ன சொல்றது, ஒரு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார கம்யூனிட்டிங்க.
தற்குறிக்கே புதுவிதமான அர்த்தத்தை உங்க சைட்ல இருந்து கொடுத்துருக்கீங்க. புது விதம் இல்லைங்க, இன்ன வரைக்கும் எவனும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களை தான் தற்குறி சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில இப்ப நீங்களும் அதே தற்குறி கூட்டத்துல போய் சேர்ந்துட்டீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சார். ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீ யார் என்பதை உன் நண்பனை காட்டு சொல்லுகிறேன் அப்படிம்பாங்க. ஆமா, புரியுதுங்களா? நான் இன்னைக்கு இப்படி என்ன புரியுதுங்களா? நான் இன்னைக்கு பேசுறேன், இவ்வளவு நாள் வரைக்கும் நான் பேசியிருக்கேன். எப்படி உங்களை பார்த்தாலே புரியுது சார், உங்க பின்னாடி எந்த கூட்டம் இருக்குதுன்னு. புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப நான் யாருங்கிறது என் தலைவனை பார்த்தா தெரியும். ஆமா, புரியுதுங்களா? கண்டிப்பா சார். அது மாதிரி என் தலைவன் எப்படியோ அவ்வளிதான் நான். பொதுக்குழுல நான் பேசுறேன், நான் பேசல, என் தலைமை எனக்குள்ளார இருந்து பேசிட்டு இருக்கான். அவன் பேச முடியாத வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு பேசுறேன். இப்ப மேடையில ஆதவர்ஜுனா பேசுனதுதான் இப்போ அவங்க தலைவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. தலைவர் என்னென்ன பேசணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் ஆதவர்ஜுனா மேடையில பேசிட்டாரு. ஆப்வியஸ்லி அதானே உண்மை. ஆமா, கரெக்ட். எவங்க எதிர்த்து பேச முடியும்? ஒருத்தன் பேச முடியுமாங்க? இது வரைக்கும் பேசலையா சார் யாருமே? என்னங்க அதெல்லாம் உண்மையிலே சொல்றேன், சும்மா நினைச்சிடாதீங்க. 2026 அப்படியே சும்மா தேர்தல் களம் கட்ட 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 கட்டன்னு ஆடும். இந்த வடிவேலு பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் இந்த மாதிரி கால் ஆடுது, அது மாதிரி டிவி கேக் ஆடுன்றீங்களா இல்ல எப்படி? என்னங்க நான் என்ன எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன வடிவேலு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள்? இல்ல அவரு அதுல சொல்லுவாரு, கூட்டிட்டு உட்கார வச்சு என்னை அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குது. என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. விஜய் அவமானப்படுத்தி பேசுறீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்களை கோவத்துக்கு ஆளாக்காதீங்க. எங்க கோவத்தை நாங்க பார்த்தா எரியும். பாத்துட்டேன் சார் உங்க கோவம் எப்படி இருந்ததுன்னு. ஆதவர்ஜுனா பேசினார்ல பொதுக்குழுல, பயங்கரமா இருந்தது. போர் செய்வன்னு சொன்னீங்க, அதுக்கு இந்த சிப்பாய்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களை தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொன்னார். ஏன்னா தலைவர் மேலே கையை வச்சு பாரு, பெரிய மீச ஒருத்தர் வச்சிருப்பாரு பத்திரிகையாளர், என் தலைவர் மேலே கையை வைப்பாரு, கையை வச்சு பாரு, காலேஜில் இருக்கிற பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். போருக்கெல்லாம் உங்கள் காலேஜ் பசங்களை யூஸ் பண்ண போறீங்களோ இளைஞர்களை? ஏங்க ஒரு விஷயங்க, அவரு யாரை சொல்றாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரிய மீசை வச்சிருந்தது பாரு, பெரிய மீசை வச்சு பார்த்தா நாங்கள் தேவர் மகனை சொல்லலை. புரியுதுங்களா? தேவர் மகனில் நடித்த ஐயா இது சிவாஜி கணேசன் ஐயாவோ, இல்லாட்டினா ஐயா கமலஹாசன் ஐயாவோ, இல்லாட்டினா அடுத்தாப்புல மீசையெல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய மீசை சரவணெல்லாம், பருத்தி வீர சரவணெல்லாம் அந்த மாதிரி மீசையெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மீசை வச்சவங்கள நாங்கள் சொல்லிடல. முதல்ல நல்லா தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி உலக மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நக்கீரன் கோபால்னு ஒரு ஆள் மீசை வச்சிருப்பாரு. ஆமா, புரியுதுங்களா? அவரை பத்தி தான் தலைவர் இவர் ஆதவர்ஜுனா சொன்னாரு. புரியுதுங்களா? அந்த புரிதலே தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன அவரு ஒரு விஷயங்க, அவர்லாம் எங்களுக்கு என்ன சொல்றது, காத்துல இருக்கிற தூசி மாதிரி. நாங்க கையெடுத்து அப்படின்னு ஊதணும்னா கீழே விழுந்துருவாரு. புரியுதுங்களா? ஆட்சி மாற்றம் நடக்கட்டுமே. புரியுதுங்களா? அவரு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சீரியஸா வேற லெவல்ல நடக்கும். அவர் என்னென்ன தெரியுமாலாம் பண்ணி வெஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, எங்கேயோ அதாவது நாங்க ஷூட்டிங் நடத்தணும் மொத பரப்புரை செய்யறாருங்க அவரு. ஆமா, எங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? மக்களை 41 மக்களை சாவடிச்சுதான் நாங்க ஷூட்டிங் நடத்தணுமா? அது வார்த்தையை எப்படி நீங்க பிரதிவைக்கலாம்? 41 மக்கள் இறந்து போனதுக்கு முழுமையான காரணம் தெரியுமா இது வரைக்கும்? யார் சார் காரணம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுப்போம். அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிற நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? எங்களை தடவரும் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாலும் கிறிஸ்டியானிட்டிலையும் கடவுளோட இதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. புரியுதுங்களா? பெரியார கொள்கையை ஏத்துக்கிறீங்களா? ஒரு விஷயங்க, பெரியாரை ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இங்க நிறைய பேர் பைத்தியக்காரனை சுத்திட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயம், ஒரு கோட்டைக்குள்ளார போகணும், ஒரு எதிரி நாட்டு கோட்டைக்குள்ளார போய் இருக்கணும்னா அவங்களோட ஆளா நம்ம போய் நின்று, புரியுதுங்களா, ஒரு மாறு வேடம் தான் நாங்க தரித்து இருக்கிறோம். ஏமாத்து வேலை. ஏங்க என்னங்க நான் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? ஒரு மாறு வேடம், மக்கள் தரிக்கிறது ஏமாத்துறதா? ஆமா, ஏமாத்து. ஏங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்க பெரியார தரிக்கிறோங்க. அதுதான் ஒரு பெரியார் வேஷம் போட்டுறதுன்னா ஏமாத்துறதா? ஆமா, ஏமாத்தி தானே உள்ள போறீங்க. இப்போ ஒருத்தரை வீழ்த்தணும்னா அவங்க ஆளுங்களாவே போனோம்னா அவங்களே ஏமாத்தி உள்ள போறீங்க. அதுக்கு ஏமாத்து வேலை தானே சார் அது. இது எப்படிங்க
ஒரு விஷயங்க, ம். ஒரு நாடு எப்படி இருக்குங்கன்னு ம். ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு ஒரு அரசர் வந்து நாடு பகவி வர்றாருன்னா அவர் வந்து நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் ஏமாத்த போறாருன்னு அர்த்தமா? ஏமாத்த போறாருல அவரு, அது நல்லதுக்கு பண்ணுவாரு. ஆ. நீங்க எதுக்கு பண்றீங்கன்ற மாதிரி. அதே தான் சொல்றேன். இப்போ வந்து இவ்வளவு தூரத்துக்கு நாங்க எல்லாத்தையுமே அந்த அந்த பழைமை வாதத்துக்குள்ளார இருக்கிற ம். சீரியஸா அந்த முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லி இவங்க வெளிக்கிட பெண் உரிமை ம். அப்படி இப்படிலாம் பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. உங்களுக்கு வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கடவுளை நம்புறவங்க தான் சனாதானத்துக்கான இடத்துல இருக்கும். ம். நாங்கெல்லாம் சனாதன அபிமானிகள். ஓ, நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இதற்கு எதிரானவர்களா இருக்கானுங்க இந்த சதிகார கம்யூனிட்டிங்க. ஓ, சனாதனத்துக்கு எதிரா இருக்கவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி. அந்த கட்சி தானங்க இந்த டிஎம்கே எல்லாம். அதுதானங்க தலைவர் வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றது? ஒன் அண்ட் ஒன்லி ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே, வேற எந்த கம்யூனிட்டி பேரும் கிடையாதுங்க. சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கீங்க. சனாதானத்துக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு கட்சி தான் எங்க கட்சி. ஓ, புரியுதுங்களா? இது புரியவே இல்லை சார் எங்களுக்கு. எங்க துண்டுல இருக்கிற கலர் என்ன? மஞ்சள் கலர், சிவப்பு கலரு. இது கடவுளோட கடல். ஆமா, அது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தான். கண்டிப்பா தான். மாரியம்மாக்கு எல்லாம் வந்து ரெட் கலர் சாரி இதெல்லாம் பண்ணுவாங்க. முருகனுக்கு மஞ்சள். மஞ்சள். ஆமா, புரியுதுங்களா? புரியுது சரி. எல்லாம் எங்களுக்கு கடவுளோட பலம் எங்க பின்னால. ஒரு கடவுள்னு இல்லைங்க, ஒவ்வொரு கடவுளும் எங்களுக்கு பின்னால இருக்கு. விநாயகர் கூட இருப்பார் போல இருக்கு. 2 விநாயகர், 2 யானை. ஆமா, ஒட்டியிலேயே நாங்க காட்டியிருக்கோம்ல. சனாதனத்தை காட்டியிருக்கீங்க. ஏங்க என்னங்க ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்தியா இந்தியர்களுக்கே அப்படிங்கிறது ஒரு ரகசியமா இருக்கணும் சார். இது ரகசியமா வச்சுங்க, யாருக்கும் தெரியாம பார்த்துப்போம். ஏங்க. எங்க கட்சியில இது வரைக்கும் யாராவது எங்கேயாவது பேசுறாங்களா? யாருமே பேசுனதில்ல சார். யாருமே பேசுனா கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற ஒரு கேள்வியா பதில் சொல்லுவோம். ஆமா. ஏன் சார் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பதில் சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு இல்ல, தெரியவே தெரியாது. ஏங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கூடாதுங்க. ஓகே. ஆமா. ஓகே, சரி சார், சரி. கேட்கிறவன் அவன் கோணத்துக்கு கேட்பான். அவன் நம்மளை எந்த நோக்கத்துக்கு கேட்கறான்னு கூட நம்மளால. கேள்வி கேட்கறவன் டயர்ட் ஆயிடணும். இந்த கேள்வியே இருக்கிட்ட கேட்க கூடாதுப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஏதாவது இது வரைக்கும் கேள்வி கேட்டவர்களுக்கு யாராவது இது வரைக்கும் எங்க கட்சி சார்பா ஏதாவது சரியான பதில் சொல்லிருக்காங்க? சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? புரியுது சார். தெரியாதுங்கிறத தெரியப்படுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கண்டிப்பா சார். கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நான் ஒரு விஷயங்க, எந்த ரகசியத்தையும் நாங்க வெளியில சொல்றதுக்கு இல்லைங்க. ஆமா, இப்போதைக்கு நாங்க ஒன் அண்ட் ஒன்லி. புரியுதுங்களா? அதுக்கு மட்டும்தான். இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்லாம் வந்து ரொம்ப காரசாரமா திட்டுவோம். எங்களை தூக்கி உள்ளார வைங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். எங்களை தூக்கி நீங்க உள்ளார வச்சிட்டீங்கன்னாவே நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. இந்த ரகசியம் தெரியுதா? யாரோ ஒரு என்ன சொல்றது, பிளாக் ஷீப் உங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைவர்கிட்ட இதை பத்தி பேசணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுடைய ரகசியம் என்னன்னு. இதை கண்டிப்பா தலைவருக்கு தெரியப்படுத்தணுங்க. ஆக்சுவலா வந்து இது மாதிரி பேசுனா, ரொம்ப வன்முறையான விஷயத்துக்கு நாங்க பேசுனா, தலைவரை தூக்கி உள்ளார வச்சா தலைவருக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை எந்த கம்யூனிட்டி பேர்ல எங்க இதுல இருந்து உங்கள்கிட்ட லீக் பண்ணியிருக்காங்க சார். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதீங்க சார். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப கூடிய விரைவில் கையில கட்டிக்கலாம். கூடிய விரைவில் அதுக்கு ஆள் போட்டு செட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் தலைவர்கிட்ட சொன்னோம்னா தலைவர் கண் கலங்கி என்ன அது இவ்வளவு கொடுத்ததே உங்க தலைவர் தான் நம்ம சார் இந்த அஜெண்டா கொடுத்தது. ஏன்னா இல்ல கட்டி ஆதவர்ஜன் அப்படி பேசுறாரு, கொஞ்சமாச்சுன்னா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல உங்க தலைவர். அவரும் உக்காஞ்சினே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏங்க இது ரகசியங்க. இது ரகசியத்தை இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அததான் இந்த ரகசியம் வெளியில வந்துருச்சுங்கிறதா இப்ப ஒன்னும் புரியல எங்களுக்கு. அதான் அது பிளான் சொல்லி கொடுத்ததே உங்க தலைவர் தான் அப்படின்ற ரகசியமும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் இப்ப நீங்க உங்கள்கிட்ட என்ன பேசுறதே தெரியல. ஏன்னா எங்க கூட்டத்துக்குள்ளாரே துரோகிகள் இருக்காங்களே, அவங்களை நாங்க எப்படி அடையாளம் காட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட திட்டங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. நாங்க என்ன பண்ண போறோங்கிற ஒரு மூமெண்ட் தெரியுது. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப எங்க கூட்டத்துக்குள்ளாரே எப்படி ஒருத்தவங்களா அப்படிங்கிறது. அது 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்தா. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, ஆதவர்ஜனா பேசினாரு, எல்லாத்துக்கும் விஜய் இழுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு சம்பவத்தை பேசினாலும் விஜய் இழுத்துக்கிறாரு. ஒருவேளை விஜய் கோத்து விடுறாரோ ஆதவர்ஜனா எல்லா விஷயத்திலயும். ஏங்க ஒரு விஷயங்க, தலைவரோட ஒப்புதல் இல்லாம எந்த வார்த்தையும் ஆதவர்ஜனா பேச முடியாது. ஓகே.
புரியுதுங்களா? நாங்க வந்து மற்ற எல்லா போட்டோவும் பின்னால தலைவருக்கு பின்னால வச்சோம். ஆமா ஆனா முன்னாடியெல்லாம் அண்ணா போட்டோவை வச்சோம். ஆமா. இப்ப அண்ணா போட்டோவை வச்சோமா? இல்லையே, ஏன் வைக்கல? அதைத்தான் கையில ஆதவர்ஜின கையில புக்கு மாதிரி கொடுத்து அதுல அண்ணா இருந்தார்ல. ஓகே, புரியுதுங்களா? புரியுது புரியுது. நாங்க அண்ணா தான், ஆனா அண்ணா இல்ல. அண்ணா இல்ல. புரியுதுங்களா? அதே நேரம் தேவர் நாங்க மதுரையிலேயே நடத்தினா கூட தேவரோட படத்தை எங்கேயாவது காட்டியிருக்கோமா? இங்கே காட்டுதில்ல. ம் ஏன்னா தேவர் சமுதாயத்தை நாங்க அறவே ஒழிச்சு கட்டிடணும். அந்த சமுதாயம் வந்து உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பிற்போக்கான சமுதாயம். அந்த சமுதாயத்தோட குறியீடுகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க தேவர் ஐயா போட்டோவோ இல்லாட்டினா என்ன சொல்றது, மதுரை மாநாட்டுல கூட நீங்க இல்லையே, வைக்கலையே. ஆமா, அங்க வந்த எந்த தொண்டனாவது யார கேள்வி இது ஒரு போட்டோவது காட்டினானா? இல்லையே, காட்டல. ஏன்னா அவங்களெல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சிட்டோம். அந்த மாதிரி நாங்க, அதாவது எப்படி வந்து என்ன இந்துக்களை எப்படி கிறிஸ்டியானிட்டியா மாத்துறோமோ அது மாதிரி தேவர் இல்லாத ஒரு சமுதாயத்தோட இதுல இருக்கணுங்கிறது தான் எங்க நோக்கமே. இத்தனைக்கும் வந்து தலைவர் வந்து மதுரையில நின்று ஜெயிப்பாரு. அந்த தேவர் கோட்டையிலே இருந்து தேவரை காட்டாம நாங்க ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு, தேவரை அவாய்ட் பண்ணிட்டு மதுரையில நின்று ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பா. ஏங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எப்படிங்க ஒரு தேவர் போட்டோவை காட்ட முடிஞ்சதா? இல்ல. சரி, தேவர் தான் காட்டல, சுபாஷ் சந்திரபோஸையாவது காட்டினாங்களா? இல்லையே, காட்டலையே. ஏன் காட்டல? அந்த சமூகத்தை சம்பந்தப்பட்டவங்க யாருமே காட்டவே இல்லையே. அதான் நாங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி தெளிவா யாரை அவாய்ட் பண்ணணும், எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறது தலைவருக்கு தெரியும். தெரியும் சார். ஓகே, புரியுதுங்களா? புரியுது சார். அவங்க ஓட்டு போட்டு தான் நாங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறது எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? யாரோட ஓட்டு, ஏன் மக்களே ஓட்டு போட தேவையில்லைங்க. நியமன எம்பி அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல. ஆமா. எது நிர்மலா சீதாராமன்லாம்? ஆமா, அவங்கலாம் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கலாம் ஜெயிச்சர்ல. நியமன எம்பிங்கிறாங்க. அவங்கதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்க அதான், புரியுதுங்களா? அறிவுகட்ட மக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கேரக்டரிய இன்னைக்கு மக்களுக்கான நிதி அமைச்சரா ஆக்கி வச்சிருக்கோமா? இது எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு செயல். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க போறீங்க. மக்களோட ஆதரவே தேவையில்லைங்க. நியமன எம்பி இது வரைக்கும் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பானுங்க. நியமன சிஎம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கானுங்களா? சார் சூப்பர் சார். புதுசா இப்ப கொண்டு வர போறீங்க. தமிழ்நாட்டு இல்ல இந்திய அரசியல் இல்ல உலக அரசியல்ல இல்லாத ஒண்ண நீங்க கொண்டு வர போறீங்க, நியமன சிஎம். வாழ்த்துக்கள் சார். உங்க மக்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன பண்ணுவீங்க? எவனும் எதிரிங்கிறதே எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்க எல்லார் வீட்லயும் உறவினர். புரியுதுங்களா? தலைவர் சொல்லியிருக்காருல, எது மத்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போவான், நாங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தலைவர் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு. 41 பேர் வீட்டுக்கு போவே இல்லையா சார்? ஏங்க ஒரு விஷயம், 41 பேரை இதுல இதுங்க 41 இறப்புங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து இது ஒரு இடத்துக்கு போய் தலைவர் தலைவர் இதெல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட போய் சோழி போட்டு சாமி கிட்ட கேட்டாச்சு. ஓ, எல்லாமே நீங்க சோழி போட்டு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழக வெற்றி கழகம்? கேட்டாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. அது வந்து கெட்ட ஆவிகளை அனுப்பிச்சு அந்த 41 பேரை எதிர்கட்சிங்க செஞ்சு கொலை பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? கெட்ட ஆவிகள். அவர் வந்து அந்த சாமியார் வந்து வெத்தலை போட்டு தடவி பார்த்ததுலதான் தெரியுது அவர்கள் எப்படி செத்துருக்காங்க அப்படின்னா, கருப்பு ஆவிகள் உள்ளார பூந்து, கருப்பு சிவப்பு ஆவி, கருப்பு சிவப்பு கூட வெள்ளை சேர்த்த ஆவி, இது மாதிரிலாம் உள்ளார பூந்து அந்த ஆவிகள் அவர்களோட கழுத்தை நெரிச்சு நெஞ்ச அமுக்கி அப்படியே ஒருத்தனை மோத வச்சு இந்த இதெல்லாம் செய்யுது. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய், நீங்க செய்யல, உங்க தலைவரால நடக்கல, ஆவிகளால நடந்திருக்கு. ஏங்க நாங்க அப்புறம் என்னங்க, அந்த ஆவியை ஏவி விட்டது யாருங்க? யாரு சார் அந்த ஆவியை ஏவி விட்டது? யாரு? அதுதான் எங்களோட சதிகாரம் எதிர்கட்சியும் மற்ற கட்சியும் தான். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அந்த ஆவியை இதே வந்து என்ன சொல்றது, தலைவர் வீடு வரைக்குமே அந்த ஆவி வந்து இது பண்ண விட்டாங்க. ஆனா தலைவரோட கடவுளோட பக்தினால அந்த ஆவி நெருங்க முடியல கடவுள்கிட்ட. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பின்னால மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பில்லி சூனியம் ஆவி எது வேணுமாலும் நீங்க எத்தனை வேணுமாலும் நடத்தலாம். உலகத்துல எந்த ரூபத்துல இருக்கிற கெட்ட ஆவி எல்லாம் கொண்டு வந்து கூட நீங்க நடத்தலாம். ஆனா எங்க பின்னால் நிக்கிற கடவுள்கள், நாங்களாம் என்ன சொல்றது, அந்த தேவ ஜனங்கள் அப்படிம்பாங்க இல்லையா, தூதர்கள்.
அந்த இடத்துல நின்றுட்டு போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாமே எதுக்காக? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். ஓகே. இல்லாட்டினா இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்துட்டு என்ன வந்து இது பண்ணணும்னு அவசியமாங்க? கரெக்ட் தான் சார். சம்பளம் தான் ஞாபகம் வருது. இறந்து போன 41 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தீங்க. அதுல ஒரு சிலர் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஒரு புறம் கொடுத்தோம், அவங்க வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா கொஞ்சம் சமூக நீதி கிடையாது, அப்படி கிடையாது. அவங்க டிமாண்ட் பண்றாங்க. இறப்புக்கான எங்க உயிருக்கான மதிப்பு 20 லட்சம் ரூபாய் கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு படத்துக்கு 200 கோடியா 250 கோடி ரூபாய் வாங்குறீங்க. நீங்க ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஆனா 41 பேருக்கு 41 கோடி ரூபாய் கொடுக்காம நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற வன்ம பேச்சு பேசுறாங்க அவங்க. கரெக்ட் தானே? புரியுது என்னங்க? கரெக்ட். ஆமா சார். 200 கோடி எங்க இருக்கு? 41 கோடி என்னங்க இது? அதாவது ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கங்க, உயிருங்கிறது என்ன? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாக்குறீங்களா, பொல பொல பொலன்னு பறந்துகிட்டு கிடக்குது. அது நோய் வாய்ப்பட்டு பண்றாங்க. என்னங்க பிறப்புங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்குதுங்க. ஒரு விஷயங்க, பணங்கிறது ஈஸியா வந்துடாதுங்க வாழ்க்கையில. 20 லட்சம் பணங்கிறது எவ்வளவு ஏங்க? நான் வருஷம் கஷ்டப்பட்டா கூட 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதுங்க. அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. அந்த ஒருத்தவங்க ரிட்டர்ன் பண்ணது வந்து நாளைக்கு வந்து டிமாண்ட் பண்ணி அது 1 கோடி ரூபாய் வாங்கறதுக்கான முன்னேற்பாடா இது நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க உங்க கட்சி சார்பா. எங்களுக்கு தெரியுங்க. அடுத்தாப்புல அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றானா, விஜய் நேர்ல வந்து சந்திக்கல, என்ன நேர்ல வந்து சந்திக்கல, அதனால அவர் கொடுத்த காசு வேண்டாம், எனக்கு சுயம் இருக்குது, நான் வந்து சமூக நீதி பொண்ணு, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சைட்ல இருந்து கரெக்ட் தானே சார் அது எதிர்பார்க்கறது? இப்ப நீங்க நேர்ல போய் சந்திச்சிருந்தீங்கன்னா அவங்க 20 லட்சம் கூட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த 20 லட்சமும் லாபமா இருக்குல்ல, கொடுத்துருக்க வேண்டாம்ல? இல்லைங்க. ஒரு விஷயம் இங்க வந்து நேர்மை நியாயம் அப்படிலாம் பேசலாம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. என்னைக்காவது அவனுக்கு முதலமைச்சர் ஆயிருக்கானுங்களா? ஆகவே முடியாது. மற்ற மாநிலத்தில் ஆயிருக்காங்கல்ல. பினராயி விஜயன்லாம் சிஎம் தான் இருக்காரு. அங்க விடுங்க, தமிழ்நாடு. நான் தமிழர்களை பத்தியும் தமிழர்களுக்கான முன்னெடுப்புக்கு தான் விஜய் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. ஓகே. இந்த உலகத்துல தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஈழ தமிழர்களை மீட்டெடுத்து ஈழ தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு படுத்தணும். அப்படி தமிழர்களுக்கு இந்த இடத்துல இல்லாட்டினா கூட, இந்த பூமியில இடம் இல்லாட்டினாலும் செவ்வாய் கிரகத்துல ஒரு இடத்த வாங்கி வைப்பாருங்க. தமிழர்களுக்கு மட்டும் விஜய் அவர்கள் ஒரு அண்டத்துல வேற ஏதாவது ஒரு கிரகத்திலேயாவது தமிழர்களுக்குன்னு ஒரு நாடை உருவாக்கி கொடுப்பாரு. கிரகத்தையே வாங்கிடுங்க சார் தமிழர்களுக்காகவே. நானும் வந்துருவோம் சார். நானும் தமிழர் தான். எனக்கு கொஞ்சம் இடம் குத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு கிரகத்தையே வாங்கிடுங்க. மன்னிக்கிற மனப்போக்கும் எங்க தலைவர்கிட்ட இருக்கிறதுனால யாரு வேணுமாலும் வரலாம். எங்களோட எதிரியா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரப்ப இங்க போயிட்டோமே அப்படிங்கிறது கிடையாது. இப்படி எல்லாம் பேசிட்டோமே அப்படின்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்ல. மன்னிக்கிற குணம் எங்கள்கிட்ட இருக்குது. எங்க தலைவர்கிட்டையும் எங்க தலைவர் சார்ந்த கட்சியிலையும் இருக்கிறவங்கள்ட்ட மன்னிப்பு குணம் இருக்குது. வாழ்த்துக்கள் சார். புரியுதுங்களா? நாங்க மன்னிக்கிறதுனாலதான் சில விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருக்கு. நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க மன்னிக்காம எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேணாம், தாங்காது. இல்ல சார், நீங்க இப்ப சொல்றது எனக்கு வெளியில இருந்து கட்சி சொல்ற மாதிரி இருக்குது. உங்களை மன்னிச்சு அவங்க விடுறதுனாலதான் நீங்க பொழைச்சுன்னு இருக்கீங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு, நீங்க நடந்துக்கிற நடப்பைக்கு உங்களை மன்னிச்சு அவங்க விட்டுன்னு இருக்காங்க போல இருக்கு. அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க டைலாக் எடுத்து நீங்க பேசுறீங்களா என்னவோ எனக்கு தெரியல. குழப்பமா இருக்கு. அதாவது ஓகே, நார்மலா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசலாம், என்ன புரியுதுங்களா? அப்நார்மல் பீப்புள்கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது. ஓகே, புரியுதுங்களா? நாங்கெல்லாம் வந்து நார்மல் பீப்புள். புரியுது சார். புரியுதுங்களா? மக்களா இருந்து மக்களோட பயணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிற கட்சி. புரியுதுங்களா? 41 இறந்து போனதுக்கு துக்கம் கொண்டாடலையே அப்படின்னு எவ்வளவு துக்கமா இருந்தாரு. அந்த சம்பவம் நடந்தோனையும் கரூருக்கும் திருச்சிக்கும் இடையில வண்டியை நிப்பாட்டி தலைவர் அந்த அழுகையை எப்படி அடக்கி வச்சிருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியாது சார். யாருக்கு தெரியாது. அவர் அவ்வளவு அழுகைகளை அடக்கி வச்சிருந்து அங்க யூரின் போயிட்டு தான் போனார். புரியுதுங்களா? தேக்கி வச்ச கண்ணீர்லாம் யூரினா போயிடுச்சு. இது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அதனால சும்மா எங்களோட மன குமுறலையும் அழுகையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்றது, அதாவது
வாழுங்க வாழ விடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். உங்களை வாழ விடணும். புரியுதுங்களா? அது வந்து நீங்கள் வந்து பண்ணுறது அப்படி கிடையாது. அழிக்கணுங்கிற நோக்கத்துக்கே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் கெட்ட ஆவிகளை அமைச்சு அழிக்க விடுறீங்க. புரியுது சார், உங்களுடைய மனவேதனை குமுறல் எல்லாமே புரியுது. இன்னொரு விஷயம், தேவருடைய நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அம்பேத்கர் பர்த்டேக்கு வந்து என்ன பண்ணார், இதே விஜய் அவர்கள் பாலவாக்கத்தில் ஒரு அம்பேத்கர் சிலைக்கு குறுகிய, அதாவது ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு மாலையை போட்டு வந்தார். இதே தேவர் சிலைக்கு மாலை போடாமல் வீட்லேயே ஃபோட்டோ வச்சு மாலை போட்டார். ஏன் வெளியே வரல? அப்போ சாதிய பாகுபாடு பார்க்குறாரா விஜய்? நாங்கள் ஜாதியே வேணாங்கிறோம், அதில் என்ன பாகுபாடு? இல்லை, அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டவர் தேவர் சிலைக்கும் சீக்கிரமா வந்து யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு அம்பேத்கரோட இதுல போய் மாலை போட்டதுங்கிறது சொல்றீங்களா? அம்பேத்கரோட இதுல போனவங்க எல்லாம் இந்துக்கள் பேசிக்காவே. அவங்க இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சமூகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே சமமான மக்கள் தான். புரியுதுங்களா? அவங்கள வந்து அந்த நிலைமையில இருந்து மாத்தி வேற இடத்துக்கு நவுத்தணுமே அப்படிங்கிற இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு போனது. புரியுதுங்களா? இவனுங்க வந்து ஆண்ட பரம்பரை அப்படிம்பாங்க. எதை போய் எங்க ஆண்டானுங்க? புரியுதுங்களா? எதையாவது ஆண்டதுன்னு ஒண்ணு சொல்லுங்க. அது மாதிரி ஆண்டவர்களோட நாங்க சேர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆள போறீங்க அதனால. எஸ், இத புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே. அதனாலதான் நீங்க தேவருக்கு மாலை போடுறதுன்னு இத்தனை வருஷமா நீங்களும் பாக்குறீங்களா? நான் வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தேன், மக்கள் வந்து போடுவாங்க. இப்ப எல்லாம் பார்த்தா 10,000 போலீஸ்காரங்க தான் நின்று மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க மக்களே வரல. அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களே அவங்களே வெறுத்துட்டாங்க. நம்ம இனிமேல் தேவர் சமுதாயத்துல நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு வெறுத்துட்டதுனாலதான் எங்களோட அதே மதுரையில மாநாடு நடத்துறப்ப கூட அந்த அந்த மக்கள்ல ஒருத்தனாவது ஒரு போட்டோ எடுத்து காட்டானாங்க. யாருமே காட்டல. அப்போ தெரியுதா அவங்க எல்லாம் எவ்வளவு மாறிட்டாங்கன்னு? மக்களே மாறி இருக்கப்ப தலைவன் அவங்க கூட தாங்க நிக்கணும். போலீஸ்காரங்க போய் மாலை போடுறதுக்கு, மக்கள் வந்து மாலை போடுறதுக்கு போலீஸ்காரங்க போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. சும்மா நீங்க ஒரு 20,000 போலீஸ் அங்க கூலி வச்சுக்கிட்டு மக்கள் வந்துட்டாங்கன்னு நீங்க சம்பளம் கொடுத்து ஒரு கூட்டமைப்பு நடத்தி அது போலீஸ்காரங்க தான் இப்ப தேவர் ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் கோரிப்பாளையத்துல மாலை போட்டுட்டு தேவருடைய புகழ் பாடாம டிவிகே வாழ்க புஷியானது வாழ்கன்னு கோரிக்கை கோஷம் போட்டீங்களோ? ஒரு விஷயங்க, இப்ப தேவர் ஜெயந்தி அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? முதல்ல இது எல்லாமே கட்டுக்கதை. முதல்ல தேவர் ஐயாவை தெரியும். புரியுதுங்களா? ஜெயந்தி யாருக்கு தெரியும்? ஓகே. காந்தி ஜெயந்தின்னு சொல்றானுங்க. காந்தியை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜெயந்தியை எவனுக்கு தெரியும்? ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு எதுக்குங்க நம்ம முன்னெடுத்து நடத்தணும்? ஜெயந்திங்கிறது யாருக்கு தெரியுங்கிற? யாருக்குமே தெரியாது. அந்த தெரியாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நாங்க தலைவருக்கு போய் நடத்தணுமா? மாலை போடணும், மரியாதை செலுத்தணுமா? தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி எதுக்குங்க பேசணும்? என்னங்க நீங்க கேள்வி கேட்கறீங்கிற பேர்ல புரிஞ்சுக்கங்க. புரியுது. முதல்ல புரிதல் வேணும். புரியுது, நல்லா புரியுது. உங்களை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன் சார். புரியாத விஷயத்த கூட நல்லா சூப்பரா புரிய வைக்கிறீங்க. உங்க தலைவர் யாரு, உங்க தொண்டர்கள் யாரு, நீங்க யாரு, எல்லாத்தையும் புரிய வைக்கிறீங்க சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் வார்த்தைகள் கிடையாதுங்க. ஆமா. இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார்? இப்போ கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க உங்க பிரச்சாரத்தினால. அடுத்தும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறீங்க. அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட பிளான் என்ன? நம்ம மீண்டும் சொல்றேன், எல்லாமே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ரகசியம். ஏதோ ஒரு சில கருப்பாடுகள் எங்களுக்குள்ளார இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இனிமேல் அது வராத அளவுக்கு நாங்க பார்த்துப்போம். இனிமேல் எங்க போறோம், என்ன எங்களோட அடுத்த நகர்வு என்ன, ஒரு போர் திட்டத்துல நடக்கிறது மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? யாருக்கும் எதுவும் தெரியாம தான் நாங்க இருக்கிறோம். புரியுதுன்னா? ஏன்னா தலைவருக்கே தெரியாது அப்படிங்கிறது மாதிரி நினைக்க வைக்கணுங்கிறதுல நாங்க முன்னோடியா இருக்கோம். யாருக்குமே தெரியாம பொத்தி வச்சிருந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை பார்க்க வருவாங்க? மக்களுடைய குறைகள் எப்படி கேட்பீங்க? அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குறையில்லாத ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட இருக்குன்னு நடத்துவாங்க. ஆனா நாங்க மக்கள்கிட்ட போறதுக்கு முன்னாலே மக்கள்கிட்ட குறைகள்ன்றதே இருக்காது. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி குறை இருக்கும்? என்ன செத்துருவாங்கிறீங்களா? ஆமா, 41 பேர் சொல்ல வர்றீங்க நீங்க. சார், கரூர்ல நடந்ததுல அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துங்க சார். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா கரூர்ல சம்பவம் நடந்ததுல 41 பேர், அது மாதிரி வேற எதனா நடந்துச்சுன்னா அப்ப எப்படி குறை சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க?
நான் உங்க பாணிக்கே வர்றேன். ம். இந்த உலகத்துல சாகாம யாராவது இருக்க போறாங்களா? யாருமே இருக்க போகுது. யாருமே இருக்க போறது இல்ல. ம். எல்லாமே இதுக்கு முன்னால வந்தவனும் செத்து தானே போனான். ம். இல்ல பின்னால வரவன் மட்டும் உயிரோட இருக்க போறானா? எல்லாம் சாகத்தானே போறோம். எல்லாருமே ஒரு நாள் சாகத்தானே போறோம். ம். அதனால நீங்களே சாவச்சிருன்றீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ம். நாங்க சாவடிச்சோங்கிற ஒரு பொய் வதந்தியை உருவாக்காதீங்க. ம். தலைவர் வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதனாலதான் இந்த சந்தர்ப்பம் இது நடந்தது அப்படிங்கறத ஒரு பொய் கட்டமைப்பு கட்டாதீங்க. உள்ளுக்குள்ளார ஆவி பில்லி சூனிய ஆவி வச்சு ஏவி விட்டது யார்? அதை கண்டுபிடிக்கிறது வக்கு இல்ல. எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு எங்க தலைவரை பொய்யான மாத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜோசியர்கிட்ட தான் போகணும் போல இருக்கு. யார் ஆவி ஏவி விட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிக்கட்டும். அதை கண்டுபிடிக்கட்டும். ஓகே சார். ஆமா, இதுக்கு மேல எனக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப வேணாம். அப்புறம் தலைவருக்கு மேல நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். ஐயோ வேணாம் சார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகமும் டென்ஷன் ஆகும்போது என்ன பார்த்துருக்கோம். உங்க தலைவரை டென்ஷன் ஆகி என்ன நடந்திருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். போதாதுக்கு நீங்களே டென்ஷன் ஆகாதீங்க. எங்க அரங்கத்துக்கு வந்து நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே உங்க கட்சியை பத்தி, உங்க கட்சி தலைவர் பிளானை பத்தி, உங்களுடைய கட்சி பின்புலத்தை பத்தி எல்லாவற்றையும் எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ம்.